ஒப்பந்தத்தை எல்லாம் ஒரு புறம் தள்ளி வைங்க. ஈரான் விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படிங்கிறது நம்ம ஊரில் சின்ன பசங்க ட்ரெயினை வச்சு விளையாடுவாங்கல்ல, அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. ஆனால் அது வெறுமன விளையாட்டு கிடையாது. அமெரிக்காவுக்கு அடித்திருக்கக்கூடிய பயங்கரமான சம்பட்டி அடி. அது என்ன? இன்னொரு புறம் பாகிஸ்தானுக்கு ஒரே குஜாலாக இருக்காங்க. இந்த ராஜ்பிரியன் சொல்லுவார்ல, குஜிலி மஸ்து அப்படின்னு, அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு ஒரே குஜிலி மஸ்து. ஏன் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நெதன்யாகு சொல்லி இருக்கக்கூடிய ஸ்பீச் இருக்குல்ல, அவருடைய பேச்சு, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. யாருக்கு? இந்தியாவுக்கு. இந்தியாவில் ஏகப்பட்ட ஜூஸ் இருக்காங்கங்க. இங்கே கேரளாவாக இருக்கட்டும், நம்ம ஆந்திராவை தாண்டி போனோம் அப்படின்னா நீங்கள் வெஸ்ட் சைடில் ஃபுல்லாகவே வந்து ஜூஸினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கணிசமான அளவில் இருக்குது. இதற்கான ப்ரூஃபும் நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குது. எதனால் அவர் இந்தியாவின் பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்துகிறாரு அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு பயமாக இருக்குது. இங்கேயும் வந்துடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் அவங்களுடைய சகாக்கள் எல்லாத்துலேயுமே வந்து சில பேர் வந்து இன்னமும் கருவறைக்குள்ளே மணியாட்டிக்கிட்டு இருக்காங்கங்கிறது வேறு விஷயம். பட் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் அப்படியே சொல்லிடுறேன். வேறு எந்த நாட்டை விடவும் இந்தியாவில் தான் எனக்கு ஆதரவாளர்கள் அதிகமாக உள்ளனர். பாரத பிரதமர் மோடி அவர்களே, அவர்தான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டு. உலகின் பல பகுதிகளில் நாங்கள் மதிப்பிழப்பை எதிர்கொள்கிறோம். எங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. எந்த நாட்டை விட எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஜூஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா அப்படிங்கிறாரு. அதாவது அளவு கடிந்த அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எங்கள்கிட்ட இருந்து, இந்தியாவிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வரம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு நெதன்யாகு. ஐயையோ, இந்த கிறுக்கனுடைய பார்வை நம்ம இந்தியா மேலே உழுகுது அப்படின்னு நினைக்கும் போதே பயமாக தான் இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆரம்பத்திலே நான் சொன்னேன், பல்கேரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் சில பல இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு. ஸோ பல்கேரிய அரசு என்ன பண்ணுது, பல்கேரிய குடிமக்களுக்கு விசா இல்லாத நுழைவை அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு இப்போ அமெரிக்கா முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஒரு பீரியடில் 2 நாடுகளும் நல்லா இருந்தாங்க. இப்போது பல்கேரிய அரசு வந்து அமெரிக்காவினுடைய இராணுவத்தை வெளியில் போக சொல்லிட்டாங்க தங்களுடைய நாட்டில் இருந்து. இதன் காரணமாக அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய பல்கேரியர்கள் எல்லாருமே வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தொடர்ச்சியாக அந்த பல்கேரியாங்கிற நாடு அமெரிக்காவிட்ட இப்போ சிக்கிக்கிட்டு இருக்குங்கிறது தான். ஸோ பல்கேரிய ஜனாதிபதி வந்து அவரே சொல்லிட்டார், வாங்க எல்லாரும் நம்ம நாட்டுக்கு வாங்க, அமெரிக்கா ஒரு வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு இப்போது வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி ஆப்கானிஸ்தானில் வந்து தொடர்ச்சியாக ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய அளவிலான ஒரு டிராஃபிக் இருக்கக்கூடிய ஏரியா கிடையாது ஆப்கானிஸ்தான். பட் அங்கே நடக்கக்கூடிய விபத்துகள் எல்லாமே ஏதோ ஒரு பெரிய சதி மாதிரி தான் தெரியுது. அந்த வகையில் ஒரு லாரி வந்து போயிட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு கவிழுது. அதில் 10 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த ப்ரெஸ்ஸுக்கு வந்து செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக அங்கே நடந்தாலும் இருக்கக்கூடிய விஷயங்கள், லாரிக்குள்ளே எதுக்காக 10 குழந்தைகள் போயிருக்காங்க. பஸ்ஸில் போவாங்க, காரில் போவாங்க, பட் லாரியில் எதுக்காக போயிருக்காங்க? இது ஒரு கொஸ்டின் மார்க்கு. அவங்கெல்லாம் எங்கே கொண்டு போகப்பட்டிருக்காங்க, அவங்களாம் யார்? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் எழுப்பலாம். பட் ஆப்கானிஸ்தான் அந்த நாட்டினுடைய தற்போதைய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது, குழந்தைகள் கல்வி மறுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் உலகளாவிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. அங்கே நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியாது. இப்போதைக்கு ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ வணிகம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பாகிஸ்தான் வழியாக ஈரானுடைய எல்லைக்கு பொருட்களை கொண்டு போகிறதுக்கு 2-3 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்னு லாரி ஓட்டுநர்கள்லாம் இப்போது சொல்கிறாங்க. இதன் காரணமாக அதிகமான அளவில் சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறது இந்த லாரிகள் மூலியமாக தான் நடக்குது அப்படிங்கிறாங்க.
அதாவது குறைந்த புவியியல் தூரம் தான் இருக்குது. அதை நம்ம ஒப்பிடும்போது துபாய் வழியாக போகக்கூடிய அந்த கப்பலை விட இந்த லாரி மூலியமா பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறாங்க. ஸோ சரக்கு கட்டணங்களில் 45% 55% வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சுங்க கட்டணம் இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கப்பலில் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பஞ்சாயத்து அது இதுன்னு சொல்லிட்டு லொட்டு லொசுக்குன்னு சொல்லி கூட்டி கழித்து பார்க்கும்போது அண்ணாமலை படத்தில் ராதாரவி அவர்கள் சொல்கிற மாதிரி தான், கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும் அப்படிங்கிற கதையாக கடல் வழி பயணம் அப்படிங்கிறதே தவிர்த்துட்டு சாலை வழி பயணம் அப்படிங்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பாகிஸ்தான் ஈரானுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ரோடு, அந்த ரோடெலாம் யார் போட்டது? நேரு மாமா போட்ட ரோடு மாதிரி இந்த பக்கம் சைனா போட்டு கொடுத்த அந்த பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தின் மூலியமா இப்போ பாகிஸ்தானும் ஈரானும் ரொம்ப பெரிய அளவில் ஜாலியாக இருக்காங்க. இன்னொரு புறம் இருக்கிறது தான் பயங்கர பியூட்டி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ட்ரெயின் மூலியமா இப்போது ஈரான் வந்து தன்னுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த வகையில் அமெரிக்காவினுடைய தடையை தகர்க்கிறதுக்கு ரயில் பாதை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ரயில் பாதை இருக்குது. அது நம்ம பிரசாத் சிக்னேச்சரை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த வகையில் இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அமெரிக்க கடற்படை விதித்திருக்கக்கூடிய அந்த தடையை தவிர்க்கிறதுக்கு ஈரான், சீனா, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளுக்குமான கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ட்ரெயின் மூலிமா தொடங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. இதுலேயே வந்து எண்ணெய் ஏற்றுமதியும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, சீனாவினுடைய சியான் அப்படிங்கிற நகரத்தில் இருந்து டெக்ரான் வரையிலான 10,400 கிலோமீட்டர் அளவிற்கான ஒரு வழித்தடம், ரைட்டா, அது எல்லாத்தையும் புதுப்பிச்சுட்டாங்க. பயண நேரம் அப்படிங்கிறது 12லேருந்து 15 நாட்கள் தான் ஆகும். நீங்கள் ஒரு கப்பல் பயணம் அப்படிங்கிறது 4லேருந்து 5 நாள் ஆகும் அப்படின்னா இது ஒரு 3 மடங்கு ஜாஸ்தி தான். இருந்தாலும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக பொருட்கள் போய் சேர்ந்துடும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ரயிலுமே 60,000லேருந்து 70,000 பீப்பாய்களை ஏற்றி செல்லக்கூடிய வகையில் அந்த கச்சா எண்ணெயும் ஏற்றிட்டு போகலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வே இருக்கும்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை இனிமேல் நம்ம பயன்படுத்த தேவையில்லை அப்படின்னு சீனாவும் ஈரானுமே இப்போ ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய அந்த கடல் தடையை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை கையில் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப பெரிய அளவில் வரவேற்க தகுந்ததாக இருக்குது. இதனால் யாருக்கு ஜாலி அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் ஜாலி. ப்ளூம்பர்க் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, தங்களுடைய தாக்குதல்கள், அதாவது ட்ரோன்கள் இருக்குல்ல, ஆளில்லாத விமானங்கள், உக்ரைனுடையது, அது இப்போ 3500 கிலோமீட்டருக்கும் தாண்டி பயணம் செய்யக்கூடியது அப்படின்னு உக்ரைனுடைய ஜனாதிபதி பேசியிருக்கார். உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் மற்ற நாடுகள்கிட்ட இருந்து பிச்சை எடுத்தாவது எப்படியாவது போரை தொடர்ச்சியாக நடத்தணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். அந்த வகையில் ஐரோப்பாவிடமிருந்து அவர் மண்டி போட்டு பிச்சை எடுத்த ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. அதை வச்சு இப்போ ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காரு இந்த காமெடியான ஒரு அதிபர். இவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது உலகத்தில் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாக நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு பள்ளி பாடப்புத்தகங்களில் சேர்க்கலாம். அந்த அளவிற்கு ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஜூஸினுடைய ஒரு மிகச்சிறந்த அடிமை இவர். சரி, அப்படிப்பட்டவர் இப்போ ரஷ்யாவினுடைய எல்லைகள் குறித்து அந்த நாடு ரொம்ப கவலை அடையுது. அதனால தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்கன்னு ரஷ்யாவை பற்றிய நெகட்டிவ் விமர்சனங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. ரஷ்யாவை ஜெயிக்கவும் முடியாது, உக்ரைனை வச்சு ரஷ்யா வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குங்கிற புரிதல் கூட இல்லாமல் 5 அறிவு ஜீவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உக்ரைனுடைய அதிபரை நினைக்கும் போது வேதனையிலும் வேதனை. 1.3 பில்லியன் அளவிலான ஒரு ஒப்பந்தத்துக்கு நான் கையெழுத்து போடுறேன், பார் என்கிட்டயும் காசு இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய ஒப்பந்தத்துக்கு இப்போ பாகிஸ்தான் தயாராகிட்டு. என்ன பிரசாத், பாகிஸ்தானே திவாலாயிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவில் தன்னுடைய பிம்பத்தை அவங்க மாற்றி அமைக்கிறாங்க. அப்போ சவுதி அரேபியா கிட்ட இருந்து UAE வாங்கின கடனை சவுதி அரேபியா கொடுத்த காசை வச்சு அடைச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம பிழைக்க முடியும்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறாங்க. ஸோ இப்போது நீங்கள் சவுதி கொடுத்த காசு டேரெக்டாக UAEக்கு கொஞ்சம் செலவாயிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் அமெரிக்கா கிட்டையும் போயிடுச்சு. அந்த வகையில் அமெரிக்காவோடு கொண்டு இருக்கக்கூடிய டைப்பை இன்னமும் நாங்கள் விலக்கிக்கல அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டுறதுக்கான ஒப்பந்தம் தான் இது. லெபனானுடைய கோரிக்கையை இஸ்ரேல் நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இதை வெளியிட்டு இருக்கிறது யாருன்னா கான் அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் சேனல். ஐயா, லெபனானில் ஆட்சி பண்ணுறது அமெரிக்காவினுடைய பொம்பை அரசாங்கம். அந்த அரசாங்கம் என்னதான் கோரிக்கை வச்சாலும் அதை நிராகரித்தாலும் வாங்குகிற அடியை வாங்கிக்கிட்டு தான் இருக்கும் லெபனான் அரசு. ஏன்னா அமெரிக்கா அடி வாங்குன்னு சொன்னால் தன்னுடைய முதுகில் தானே அடிச்சுக்கக்கூடிய வழக்கம்தான் இப்போ இருக்கக்கூடிய லெபனான் அரசுக்கு இருக்குது. இதுக்கு மாற்று யோசிக்கிறது யாருன்னு கேட்டால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படை. அவங்க மட்டும்தான் ஐயையோ நம்ம முதுகில் அடிக்கிறாங்க யாருன்னு நிமிந்து பார்க்குறாங்க. நிமிந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்கள திருப்பி அடிக்கிறதுக்கு ஆயுதங்கள் ரெடி பண்ணுறாங்க. வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு இஸ்ரேலை மிரட்டி பார்த்தாங்க.
ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னென்னா, ஹிஸ்புல்லா படையவே ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு அங்கே முழுவதுமாக அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை இஸ்ரேல் ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் எதுக்கு லெபனான் அரசோட ஒப்பந்தம்? இதெல்லாம் பொய்யான ஒரு விஷயங்களாக தான் தெரியுது. எது எப்படியோ லெபனான் அரசை கவிழ்த்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படை டாமினேட் பண்ணால் மட்டும்தான் லெபனான் அப்படிங்கிற அந்த நிலப்பகுதியை அந்த நாட்டு மக்களுக்காக மீட்டெடுக்க முடியும். இல்லை அப்படின்னா அது இஸ்ரேலுடைய ஒரு நிலப்பகுதியாக இன்னும் கொஞ்ச நாளில் மாறிடும். இஸ்ரேலோட டைப் பண்ணுறதுக்கு எந்த நாடுமே விரும்பவே இல்லை, இந்தியாவை தவிர. ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு வேறு வழி கிடையாது. பட் பிரேசில்லாம் அப்படி கிடையாது. அது உண்மையாகவே உணர்ச்சிகரமாக கண்ணியம் மிக்க ஒரு நாடு, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய நாடு, எதிரியை வீழ்த்துவதற்கு வலிமையுடைய நாடு. அப்படிப்பட்ட வகையில் $134 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தம் இருக்குல்ல, அதையே கேன்சல் பண்ணியிருக்காரு பிரேசிலுடைய அதிபர் லூலா அவர்கள். ரொம்ப தைரியமான விஷயம், கட்ஸான விஷயம், ஆண்மைத்தன்மை உள்ள விஷயம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. உலகத்தில் இன்னமும் நல்ல மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது, அவங்களும் நாடாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கவும் முடியுது. மறுபடியும் சொல்கிறேன், நான் அட்டாக் பண்ண போகிறேன். எப்போயா அட்டாக் பண்ண போகிற அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒப்பந்தம் கையெழுத்தாகிற மாதிரி இருக்குது, அதனால் நான் அட்டாக் பண்ண தான் போகிறேன், அழிச்சிருவேன், பின்னிடுவேன், பிச்சிருவேன் அப்படின்னு. சரியா, என்னதான் செய்ய போகிற அப்படின்னு, அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படிம்பாரு. சரியா, என்னதாயா அவன் பிளான் அப்படின்னு கேட்டால், சரி இப்போ நான் சொல்கிற செய்தியை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. என்னையா செய்தி சொல்ல போகிற அப்படின்னு, அணு ஆயுத தயாரிப்பை ஈரான் கைவிடாவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுமார் மூஞ்சி குமார்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும்ல, யார் விஜய் சேதுபதி வச்சுருக்கக்கூடிய டயலாக். அதில் பார்த்திங்கன்னா அவருக்கு கைகாலெலாம் ஆடும். அது மாதிரி வயசான காலத்தில் ஈரானுக்கு எதிராக போர் தொடுக்க போகிறாராம். ஸோ எச்சரிக்கை விடுத்திருக்காரு, நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க, எப்படியே வாய் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிதான். இதான் ட்ரம்பினுடைய கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக சித்தரிக்கப்படுது. ஸோ எது எப்படியோ கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் கொண்டு சேர்த்துட்டேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.